உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா ஒரு பேட் நியூஸ், அதாவது கெட்ட செய்தினே சொல்லலாம். இந்த ஆண்டு 2024 பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாவில் தேவேந்திர குல வேளாளர் உறவுமுறைக்கு பாத்தியப்பட்ட கால் என்ற பேர் சொல்லப்படாது. அதை பற்றி தான் அந்த காணொலி பார்க்க போகிறோம். அந்த விழா குழு கமிட்டியாளர் கொடுத்த ஆடியோ நான் அதில் பதிவு பண்ணுறேன். யார் காரணம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காருன்றதை பதிவு பண்ணுறேன், பாருங்கள். அதற்கு முன்னாடி தமிழர் குடி அனைவருக்கும் தமிழ் திருநாள் மற்றும் தை திருநாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சார்பாகவும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் என்னோட குடும்பத்தின் சார்பாகவும் நான் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்று போகின்னு சொல்லக்கூடிய இந்திர விழா. இந்த இந்திர விழா வருடம் தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாகவே சிறப்பான முறையில் கொண்டாடிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு எந்தெந்த பகுதியில் கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் மெயினாக திருப்பூர் அவினாசி பகுதியிலையும் திருநெல்வேலியில் காமினி மெல்லத்தி கொண்டாடின அந்த 2 காணொலி தான் நமக்கு வந்தது. அதை தான் நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்கோம். வருடம் அதாவது கரூரை சேர்ந்த மல்லர் சுவாமிநாதன் என்ற அண்ணன் பார்த்தீங்கன்னா வருடம் இந்திர விழா சிறப்பான முறையில் நடத்துவாங்க. ஆனால் இந்த ஆண்டு நடத்துகிறாங்களா என்னன்னு தெரியல. அதான் விழா நடக்குதா நன்ற அண்ணனுக்கு தொடர்பு கொண்டோம். அண்ணன் எடுக்கலை, என்ன சூழல் என்னன்ற நமக்கு தெரியல. போன ஆண்டு திருநெல்வேலியில் மிக பிரம்மாண்டமான முறையில் அண்ணன் குணசேரனை சிறப்பான முறையில் இந்திர விழா அவ்வளோ ஒரு சிறப்பான முறையில் நடத்தினாங்க. வருடம் இந்த இந்திர விழாவை நம்ம அனைவருமே ஒவ்வொரு பகுதியிலும் இதை கடைபிடிக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை அனைத்து தமிழர்களுக்கும் தைத்திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாலமேடு ஜல்லிக்கட்டு வருடம் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கான பாத்தியப்பட்ட இந்த காலை, அதாவது கரைவரியாக, அதாவது அந்த மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு விழா. அதுக்கப்புறம் பிற சமூகங்கள்லாம் வந்தனால எல்லா சமூகங்களுக்கும் உரிமை கொடுத்து அந்த விழா ஆண்டுதோறும் வருடம் சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெற்று வந்துக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் காளையாக பார்த்தீங்கன்னா பாலமேடு கிழக்கு தெரு தேவேந்திர குல வேளாளர் உறவுமுறைக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கோவில் காளை அப்படின்ற அந்த பேரை உச்சரித்து 3 முறை உச்சரித்து எப்பொழுதும் அழுத்துடுவாங்க. ஆனால் இந்த ஆண்டு கிடையாது அப்படின்ற அந்த விழா குழுவோட தலைவர் அவங்களோட மயம் நமக்கு குரல் பதிவாக தொடர்பு கொண்டு கேட்டப்போ சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோவை இப்போ நான் போடுறேன், கேளுங்க. அதுக்கப்புறம் சில கருத்துக்களை நான் பதிவு பண்ணுறேன். அந்த மாநகர் செல்வகுமார் அண்ணன் அவர் வச்சிருக்க காப்பியில் நாங்கள் காரண காலையை சொல்லலை. இது நாங்கள் பேருக்கு பின்னாடி போகிற காலையை தானே சொல்லியிருக்கோம். நீங்கள் வேணா சரி ரைட்டு, நீங்கள் சொல்ல ரைட்டு தான். இப்போ நம்ம பார்லமெண்ட்டில் எப்படி முறைப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கு ஹைகோர்ட்டில் ஜட்ஜுக்கு தெரியுமா? இல்லைண்ணே, நம்ம பார்லமெண்ட் அவங்களே முறைப்படி நடக்கிற ஜல்லிக்கட்டில் காரமாடுகள் இப்படி இதெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு பாரம்பரியம் தெரியுமா? இல்லை சார், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தெரியலன்னா நாங்கள் இப்படி தான் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் செல்வகுமார் அண்ணன் சொல்லியிருந்தாரு. அதான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கணும். அவர் சொல்கிறப்பயே அந்த மாதிரி பொதுவாக ஜெயித் மாட்டில் பங்கேற்க போட்டியில் சொல்லணும்னு சொல்லி பாலம்பு நடக்கக்கூடிய அந்த கரமாடுகள் அது சூடு சாமி மாடு அது பொதுவான அப்படி சொல்லி அதை மிங்கில் பண்ணி கூட சொல்லிக்கலாம். அவர் மொட்டையா பிரிச்சு போட்டனாலதான் எங்கேயுமே இந்த ஜல்லிக்கட்டுலயுமே காலையோட உரிமையாளர் பேரோட ஜாதி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு மீட்டிங் நடந்து எங்களை எழுதி வாங்கிட்டாங்க. அதை சொல்ல முடியாது சார். நம்ம மாட்டு கிடையாது, எந்த மாட்டுக்குமே பாலம்பட்டில நம்ம சந்தை மட்டும் மாடு அவுக்குறது இல்ல. நம்ம அவுக்குறோம், கவுண்டர் அவுக்குறோம், நாடர் அவுக்குறோம், சிட்டியர் அவுக்குறோம், நாயுடு அவுக்குறோம், கலெக்டர் மாடு அவுக்குறோம். எந்த மாட்டும் கிடையாது. இல்ல அது ரைட், அது இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஏன்னா இது ஒண்ணுதான் நமக்கான ஒரு அடையாளமா இருந்துச்சு. இன்னைக்கு அதையும் இப்படி பண்ணிட்டாள்ன்ற ஒரு வருத்தம். யாரு பண்றது? அதாவது வேணும்னா சொல்லுங்க, யாரு பண்றது? இல்ல அதைத்தான் அவர்கிட்ட போன் பண்ணி நம்ம போட்டோ தப்பு நம்ம சேர்ப்புகள் நம்ம தப்பா நம்ம வச்சிருக்கோம். நம்ம இடத்துல யாரும் சொல்லவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம மத்த இப்ப நீங்க சொல்ற மாதிரி வேற கம்யூனிட்டிக்காரன் சமுதாய மக்கள் யாராச்சும் இப்போ வழக்கு தொடர்ந்தா நம்ம சொன்னாங்க நம்மளே அதே வெளியே வேற பக்கத்து மாவட்டம் சொல்ல மதுரையிலே இருந்துகிட்டு நம்ம ஊரு விவரம் அவர் தெரியாதா? அவர் அட்வொகேட் தானே. அட்வொகேட் எப்படி நம்ம தாக்கல் பண்ணா அவங்க ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க? பார்லமெண்ட் நடக்கக்கூடிய இந்த கரமாட்டு தவிர மற்ற எல்லா மாட்டும் அவங்க சொன்னா அவங்க மத்த மாட்டுக்காரன்னு கேட்பாரு. அவங்க அடுத்து எடுத்து பேச முடியல. இல்ல இதைத்தான் நம்ம காணொலியாவே நான் போட்டிருந்தேன், நம்ம மூவேந்தர் மீடியாவில போட்டிருந்தேன் மென்ஷன் பண்ணியே. ஆனா இல்ல நாங்க அப்படி சொல்ல வரல அப்படின்ட்டு அப்படியே மாத்தினாங்க. தப்பு நம்ம
அது நம்ம யாருன்னு செய்யறது உங்க கேஸ் விட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. என்ன செய்யறது? அது ரைட் தான் பிரதர். இப்ப இது அது நம்ம மேல்முறையீடு பண்ற மாதிரி இது ஏற்பாடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்க அப்பெல்லாம் பண்ண மாட்டோம். பாலமரை பொறுத்தளவு நீங்க தனிப்பட்ட அவங்க நீங்க அவருக்கு நீங்க மேலும் வந்து அதெல்லாம் பாருங்க நடக்குது, நல்லா எங்களோட இது நடக்குது, அதெல்லாம் சொல்ல அப்ப ஜாதின்னு எல்லாமே பாருங்க அப்படின்ட்டு நீங்க மத்தால் தனிப்பட்ட அது மாதிரி கேஸ் விட்டு அது அடுத்த வருஷம் இல்ல பாஸ் இதா இல்ல ஆமா நீ எப்ப போல ஜாதி குறிப்பிடன்னு சொன்னா அடுத்த வருஷத்துக்கு மாறிக்கிறோம். இந்த வருஷம் கிடையாது. இந்த வருஷம் கிடையாது, வாய்ப்பு கிடையாது. மஞ்சள் மட்டும் வைப்போம். ஆமா சரி ஓகே பிரதர். ஆமா. இப்போ இந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. அதாவது வந்து அந்த விழாக்குழுவில், அதாவது இந்த பிரபுன்ற சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழாக்குழுவில் தான் இருப்பாங்க. வேறு யாருன்றது உங்கள் எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா போன ஆண்டோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை வந்து நம்ம உச்சரிச்சிருப்பாங்க, ஒரு 5 முறை வந்து உச்சரிச்சிருப்பாங்க. சரிங்களா? பாலமேடு கிழக்கு தெரு தேவேந்திர வேளாளர் உறவுமுறைக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கோவில் காலை அவிழ்த்து விடப்படுது அப்படின்றத ஒரு 3-5 முறை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இனிமேல் வந்து அது வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மேல்முறையீடுக்கு போவீங்களா அப்படின்னு கூட நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன். இல்லைங்க, இந்த மாதிரி தான் நம்மளாலே சார்ந்தவரே ஒருத்தர் போய் இப்படி பண்ணிவிட்டாரு, இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும், இனிமேல் இப்படி தான் கடைபிடிக்கணும், நம்ம சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட தகவல் வந்து சொல்லிட்டார். அப்போ இதில் தேவேந்திர வேளாளர் சமூகம் வந்து நீங்கள் தான் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யார் வந்து இந்த சமூகத்தை வந்து உரிமையில் வந்து பறிக்கிறாங்க அப்படின்றத மக்களோட பார்வைக்கு வந்து நான் வந்து விட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த பொதுநல வழக்குன்னு இப்படி ஒரு வழக்கை தனிப்பட்ட நபர்னு ஒருத்தர் போட்டு அவர் ஒரு சங்கத்துக்கு ஒரு தலைவராக இருந்து இன்றைக்கி இந்த ஒரு இடங்களில் தான் வந்து நமக்கு அந்த காலை முதல் காலையாக அவிழ்த்துவிடப்படக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எல்லாத்தையுமே அழிச்சாச்சா, சோழி முடிஞ்சு. இனி அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அடுத்த ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இனி அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பொது வழக்குகள் வந்து போடுவாங்க. இனிமேல் வந்து இந்த மடத்துக்கு வந்து சாதி பேர் வந்து இருக்கக்கூடாது, பொது மடம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியோட இனிமேல் வழக்குகள் தொடர கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல்லனை அழிக்கிறதுக்கு வேறு எந்த சாதிக்காரெல்லாம் வர தேவையில்லை. சரியா? அந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தை அழிக்கிறதுக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய சில உள்ளுருவிகளே போதும் தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? தொடர்ந்து அதே சமயம் இந்த காரியாபட்டி பக்கத்தில் ஒரு ஊர் கேள்விப்பட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோயிலை இடிக்கிறதுக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளியிலே வந்து அது நம்ம உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட கோயிலை இடிக்கிறதுக்கு நம்ம ஆளுகளே வந்து சில வேலைகள் வந்து செய்கிறதாகவும், அதில் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்து அதாவது ஒரு இயக்க வச்சு அரசியல் கட்சின்னு தான் சொல்லணும் நடத்துகிறவர் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிறதும் ஒரு சில தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. முழுமையான தகவல் வரட்டும், அதையும் பார்ப்போம். ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சமூகம், சாதி, அந்த பண்பாடு, கலாச்சாரங்களில் தெளிவாகவும் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது, அந்த பாரம்பரியத்தை வந்து இழந்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் இந்த கட்சி அடிமையிலாக இருக்கக்கூடிய சில நபர்கள் தன்னோட சுயநலத்துக்காண்டி, தன்னை வளர்த்து கொள்வதற்காண்டி, தன்னோட பொருளாதாரத்துக்காண்டி இந்த சமூகத்தை அடகு வைத்து தன்னை வளர்த்து கொள்வதற்கான சில வேலைகளை வந்து செய்கிறாங்க. இதை மக்கள் வந்து சிந்திக்கணும். சரிங்களா? சிந்திச்சு செயல்படணுன்றக்காண்டி தான் இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவ்வளோ ஒரு வருத்தமாகவும் ஒரு ஆதங்கமாகவும் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்னால நமக்கு என்னதான் பண்பாடு கலாச்சாரங்கள் இருந்தாலும், வாழ்வியல் ரீதியாக இருந்தாலும், கோயிலில் வந்து முதல் உரிமை இருந்தாலும், நம்ம கோயிலுக்குள்ள வந்து தீண்டத்தகாதன்னு ஒரு சில நாய்கள் வந்து சொல்லிட்டு தெரியுது. சரியா? அவனுக்கு அவனோட சமூகம்னா அவனோட வரலாறு என்னன்ற தெரியாத அந்த தற்குறியெல்லாம் நம்மளை வந்து எஸ்சி இவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லிட்டு தர்றான். என்ன இதில் இங்கே இந்த பட்டியலுக்கு இருக்கிற ஒரு சில பேர் வந்து நம்மளை எப்போ என்ன காலை வாடுறதுன்றதை பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன அப்படி இருக்கும்போது பாருங்கள், நம் சமூகத்துக்கு எதிராக நாம் யாரெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம மக்கள் வந்து சிந்திக்கணும்.
இதற்கு வந்து நம்ம மக்கள்கிட்ட எப்படி சொல்கிறேனே தெரில. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கும்போது ஒரு சில வேலையெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம வந்து செய்யணுமா அப்படின்ற மாதிரியே மன உளைச்சல்கள்லாம் ஆகுது. ஏன்னா வந்து நம்ம எதுக்குறதுக்கு அடுத்த சாதிக்காரெல்லாம் இங்கே வந்து வரல, நம்மளை எதுக்குறதுக்கு நம்மளால தான் வரான். அதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. அதான் அந்த எந்தெந்த கட்சியெல்லாம் சார்ந்திருக்காங்களோ, திமுகவை சேர்ந்தா திமுகவோட பற்றாளராக இருக்காங்க, அதிமுக சேர்ந்தா அதிமுக பற்றாளராக இருக்காங்க, பிஜேபி சேர்ந்தா பிஜேபி பற்றாளர்களாக இருக்காங்க, காங்கிரஸ் சேர்ந்தால் காங்கிரஸ் பற்றாளராக இருக்காங்க, நாம் தமிழர்னா நாம் தமிழர் பற்றாளராக இருக்காங்க. யாருமே அந்தந்த கட்சியில் நம் சமூகத்தை சார்ந்தவங்க அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சிகளோட அடிமையிலாக இருக்கிறார்களே தவிர்த்து சமூக உணர்வு துளியளவும் கிடையாது. அதனால் வந்து வருகின்ற இந்த தேர்தலில் சரிங்களா, எவனாவது வந்து நான் சாதிக்காரந்தே ஓட்டு கேட்டு வந்தால் அங்கே உங்களோட எதிர்ப்புகளை தெரிவிங்க. இதில் தான் நம்ம வந்து காட்ட முடியும். நீ இந்த சமூகத்துக்கு என்னத்தை பிடுங்குன, எதுக்கு நீ இந்த சாதி பேரை சொல்லிட்டு இங்கே ஓட்டு கேட்டு வார அப்படின்றத நீங்கள் கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் அடுத்தாவது கொஞ்சமாவது பயம் இருக்கும். இல்லை 500 கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்க, ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுக்குறேன்னு வாங்கிட்டு ஓட்டை போட்டால் கடைசியில் சட்டியை கவுத்துட்டு போகிறது நம்ம தான். சரியா? எல்லா சமூகமும் அதாவது எல்லா விஷயத்துலையுமே வந்து அரசியல் ரீதியாகவும் எல்லா விஷயத்துலையும் முன்னேறிட்டு போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம மட்டும்தான் எதுலேயும் முன்னேறலை. நமக்கு நாமளே ஒருத்தன் வளர்றதும் பொறுக்கலை. ஒருத்தன் வளர்ந்து வந்தாலும் அவனை என்னடா மட்டம் தட்டி அவனை எப்படா வந்து விமர்சனம் பண்ணி அவனை எப்படா வந்து கீழே இழுத்துடுன்ற எண்ணங்கள் நம்ம சமூகத்தில் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில பேர் நம்ம சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குறையெல்லாம் சொல்லாதப்பா, குறைய சொல்லலாம் இப்போ நிறைய ஆகும். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நமக்கு நாமளே வந்து குறை சொல்லிக்கிறது, நமக்கு நாமளே வந்து தலைவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிறது தொடர்ந்து இது அரங்கேறிட்டு இருக்குது. இது இந்த சமூகம் இன்னும் எப்பேற்பட்ட நாதியத்து போகுதுன்னு தெரியலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம போராடக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைகள் தள்ளி நிமிர்ந்து வாழணும் அப்படின்றக்காண்டி தான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன சூழலில் மாறுதுன்னு தெரில. நாளை அதாவது பார்லிமெண்ட்டில் வந்து இந்த உரிமையை தானே இங்கே வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு வந்து பேரை வந்து அவுத்துறக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஆனால் நாளைக்கு சாதி ரீதியாக சமூக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பாலமேடு கிழக்கு தெரு மஞ்சமேல கோவில் காலைக்கு வந்து மரியாதை செலுத்தப்படுமா. கிட்டத்தட்ட 2000 தலைக்கட்டை, அந்த 2000 தலைக்கட்டு வீட்டுக்கும் போவாங்களாம், சமுதாய ரீதியாக வந்து அடையாளப்படுத்துவாங்களாம். அதனால் வந்து நாளை 4 இல்லைனா 5 மணி அளவில் அந்த காலைக்கு மரியாதை செலுத்தும் போது நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வந்து நேரலையாக வரும். அதை அனைத்து தேவேந்திரோட வேளா சமூக உறவுகளும் பார்த்து கண்டுகளிங்க. இந்த ஆண்டு அதாவது 2024 அந்த பாலமேடு காலை எப்படி அழுத்துறான்னு பார்ப்போம். அடுத்த முறையெல்லாம் நீ அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வில் நம்ம கலந்துக்கிறதா இல்லை. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த காளைக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த நிகழ்வில் கண்டிப்பாக நம்ம கலந்து கொண்டு கண்டிப்பாக மக்களோட பார்வைக்கு நம்ம வந்து கொண்டு வருவோம். அதனால் வந்து இந்த சமூகத்தோட எதிரி யார், துரோகி யார், இந்த சமூகத்தை மறுபடியும் கீழே இழுத்துறது யாருன்றதை தேவேந்திர உள்ள வேளா சமூக உறவுகள் தயவு சிந்திச்சு இவரை போன்ற ஆட்களை சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.